தம்பி விஜய் தம்பிக்கு என் முதற்கண் வணக்கம். தம்பி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்ப்பா. அதனால தான் சோசியல் மீடியாவில் நானே வர்றேன். புரியுதா? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கப்பா. சோசியல் மீடியாவில் பேட்டி கொடுக்காம இருக்கிறது சூப்பர், வெரி குட். இதே மாதிரி தான் நம்ம விஜயகாந்த் சார், அதாவது உன்னோட அண்ணன், எங்களோட தலைவர், அவர் சோசியல் மீடியாவில் பேட்டி கொடுத்ததுனால தான் அவரை அழிச்சிட்டேங்க. அதே மாதிரி நீ பேட்டி கொடுத்துடாத, சோசியல் மீடியாவே நம்பாதப்பா. அது வரையும் நன்றி கடன் பட்டிருக்கவன்ட்ட. நீ இதுவரையும் பேட்டி கொடுக்கல, இனிமேலும் சோசியல் மீடியாவில் பேட்டியை கொடுக்காத. ஆனால் ஒன்றுப்பா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். சோசியல் மீடியா நம்மளை வேற லெவலுக்கு கொண்டு போய் நம்மளை அழிச்சு விட்ருவாங்க. அதை மட்டும் நம்பாதப்பா. தம்பி விஜய், இன்னைக்கு நீ முதலமைச்சர், அவ்வளோதான். புரியுதா? யாரையுமே நம்பாத, இந்த உலகத்தில் யாரையுமே நம்பாத தம்பி. நம்மளை நம்ம நம்பணும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்க. இன்னொரு ஒரே ஒரு விஷயம்ப்பா, ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இத்தனை நாள் அரசியல் கண்டுட்ட, 90 நாள் 100 நாளுக்குள்ளே அரசியல் கண்டுட்ட. ஆனால் சோசியல் மீடியாவில் உன்னைய பற்றி விஜய் இப்படி, விஜய் அப்படி, இப்படி அப்படின்னு பச்சையாக சொல்ல போனால், எவனையுமே சோசியல் மீடியாவில் எவனையுமே அரசியல் கட்சி, எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், அது டிவிகேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சிக்காரனையும் தப்பாக பேசி எவனா வீடியோ போட்டான்னா அவன் மேலே 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, மனுவே கிடையாது அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்சை போடுமா நீ, அவ்வளோதான். என்னோட பிளான் பண்ணி சொல்கிறேன். எவனா எந்த கட்சியுமே பற்றி எவனையுமே பேசக்கூடாது. அது பொம்பளையாக இருக்கட்டும், ஆம்பளையாக இருக்கட்டும். 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை, மனுவும் கிடையாது, ஜாமீன் கிடையாது. அந்த மாதிரி போடு தங்கம். நீனு விஜய்யா, நீ போட ஐயா. புரியுதா? நான் உங்கள் அண்ணன் மாதிரி சொல்கிறேன். அண்ணனா வேணாலும் ஏற்றுக்கோ, இல்லை அப்பனா வேணாலும் ஏற்றுக்கோ, தம்பியாக வேணாலும் ஏற்றுக்கோ, இல்லை தங்கையை வேணாலும் ஏற்றுக்கோ, என் உயிராக வேணாலும் ஏற்றுக்கோ. புரியுதா? நான் வர்றேன்னு சொன்னீங்கள, நாங்கள் சுவிட்சர்லாந்தில் ஓட்டு போட்டிருக்கோம் உனக்கு. புரியுதா? சுவிட்சர்லாந்து ஓட்டு போட்டிருக்கோம். உன்னைய பற்றி பேசுகிறதுக்கு எவனுக்கே தராதரம் கிடையாது. அதே மாதிரி திமுகவை பற்றி பேசுகிறதுக்கு எவனும் தராதரம் கிடையாது. அதிமுகவை பற்றி பேசுகிறதுக்கு எவனுமே தராதரம் கிடையாது. சீமானை பற்றி பேசுகிறதுக்கு எவனுமே தராதரம் கிடையாது. புரியுதா? எந்த கட்சியை பேசுறதுக்கு எவனுக்குமே தராதரம் கிடையாது. அவன் அன்னன்னைக்கு உழைச்சிக்கிட்டு 150 சம்பாதிச்சிட்டு வந்துட்டு வீட்டுக்கு கொடுக்காத நாதிரிங்க தான் கையில் ஒரு செல்லை வாங்கி வச்சுக்கிட்டு, எங்கே இமெயிலில் கொடுக்குறாங்கல்ல செல்லு, அதை வாங்கி வச்சுக்கிட்டு நாதேரிய காரி துப்பி கழுவி ஊற்றுரு கம்னடி பூனாங்க தப்பாக பேசுதுங்க. அரசியலை பற்றி அதுங்களுக்கு என்ன தெரியும்? அரசியலை பற்றி பேசிட்டு அவன் வீட்டில் கஞ்சி இருக்காது அன்னைக்கு. புரியுதா? அரசியலை பற்றி பேசுவான், அவன் வீட்டில் கஞ்சி இருக்காது, அவன் வண்டியில் பெட்ரோல் இருக்காது, ஏன் அவன் வீட்டு பிள்ளைக்கு உள்ள சைக்கிளில் காற்று இருக்காது. அவன்லாம் அரசியல் பேசுகிறான். விஜய் பேசுவான். டேய், என்னடா பேசுவீங்க விஜயை? அவன் ஒரு எம்ஜிஆருங்கிறது நம்ம சொன்னால் கேட்பாங்களா? அவன் கேட்க மாட்டான். அவன் ஒரு ஜெயலலிதா அண்ணன் சொன்னால் கேட்க மாட்டான். அவன் ஒரு கலைஞர் சொன்னால் கேட்க மாட்டான். அவன் ஒரு ஸ்டாலின் சொன்னால் கேட்க மாட்டான். ஏன் அவன் ஒரு உதயநிதி ஸ்டாலின் கூட கேட்க மாட்டான். அரசியலை பற்றி எவன் பேசுகிறானோ அவனுக்கு 2 ஆண்டு காவல் தண்டனை. அதை கொடுப்பா நீ. உன்னால் முடியும், உன்னால் மட்டும்தான் முடியும். நான் வரேன்னு சொன்னில, இதை முதல்ல செய்யுமா. அரசியலை பற்றி யார், எந்த ஒரு தனி மனிதன் அரசியலை பற்றி பேசினானோ அவனுக்கு 2 ஆண்டு கால தண்டனைகள். நல்லதை பேசுனா அவனுக்கு நிபந்தனை உண்டு. புரியுதா? அவனுக்கு நியாயம் உண்டு. நல்லதை பேசுகிறானா அது நியாயமா? என்னமோ அதை பார்த்து அதை செய்யுமா. அது தப்பாக பேசுனாங்களா, பொம்பளையாக இருக்கட்டும் ஆம்பளையாக இருக்கட்டும், சட்டம் ஒன்று தான். புரியுதா? அம்பேத்கர் எழுதின சட்டம், அந்த அம்பேத்கர் எழுதின சட்டத்தை, வெள்ளைக்காரன் எழுதின சட்டத்தை தான் அம்பேத்கர் படித்து அவர் இது பண்ணார். புரியுதா? அவர் போட்டால் தான் நீ போட்டிருக்கம்மா. புரியுதா? வீரத்தாய் தமிழச்சி அவங்களையும் போட்டிருக்கீங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை, நான் அந்தளவு படிக்கலை. என்னோடய கோரிக்கை என்ன தெரியுமா?
அரசியலை பற்றி எந்த ஒரு தமிழ் குடிமகனும் பேசக்கூடாது. நியாயமாக இருந்தால் நம்ம நிறைவேற்றுவோம். அது தப்பாக எவன கண்டதெல்லாம் பேசுகிறான். இது தவறு. இது தப்பான விஷயம். எவன் ஒருத்தவன் அரசியலை தப்பாக பற்றி பேசணும், அரசியலில் உள்ளவனை தப்பாக பற்றி பேசுகிறானோ அவனை நம்ம தண்டிக்கணும். அரசியல்வாதினா என்ன தெரியுமா? நீதி தேவதை. கோர்ட்டில் வச்சுருக்கனால நீதி தேவதை. அது நீதி தேவதை தான் நம்ம அரசியல்வாதிங்க. அந்த அரசியல்வாதிங்க எதுவுமே கண்டுபிடிக்கலை. எதுவுமே கண்டுபிடிக்கல, எவனுமே அதை கடையும் பிடிக்கலை. நீ கடைப்பிடிக்கிறம்மா விஜய் சார், நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க, அதை நீங்கள் நிறைவேற்றுங்க. யாருமே சொல்கிறேன், சோசியல் மீடியாவில் நீங்கள் பச்சையாகவே நீங்கள் ஓப்பனாகவே பேசலாம். கரூரில் பேசுன மாதிரி நீங்கள் பச்சையாகவே பேசுங்க. ஊழலை ஒழிப்போம் இல்லை. முதல்ல சோசியல் மீடியாவில் என்னை எவன் கழுவி ஊற்றுறானோ அவனை தூக்கும்னு சொல்லுங்கள். உங்களை மட்டும் சொல்ல வரல நான். சட்டசபையில் பேசுங்க. எந்த அரசியல்வாதியை பற்றியும் சட்டசபையில் கேவலமாக பேசினானா அவனுக்கு 2 ஆண்டு கால தண்டனை. சட்டத்தில் இடம் இருக்குது. இபிகோ 432 எடுத்து திருப்பி பாருங்க, அதில் இடம் இருக்குது. 432 இடம் இருக்குது. அரசாங்கத்தையோ அரசியல் ஊழியர்களையோ தப்பாக பேசினா 2 ஆண்டு கால தண்டனை. 432 இபிகோ 32 இருக்குது. அதை பிரட்டி பாருங்கள். வி வில் மீட். மறுபடியும் வீடியோவில் வரேன். எனக்கு ஒன்று தான், அரசியல்வாதி எந்த அரசியல்வாதியாக இருந்தான்னா திட்டி பேசுவீங்களா? கண்ணாமண்ணான்னு பேசுகிறாங்க. உங்களை பேசுகிறாங்க, ஸ்டாலின் சாரை பேசுகிறாங்க, அப்புறம் அவர் யார், உதவாநிதி, சாரி சார், உதயநிதி அவங்கள பேசுகிறாங்க, சீமானா பேசுகிறாங்க. ஏங்க இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் அம்பேத்கர் எல்லாத்தையுமே பற்றி பேசுவாங்க. இதெல்லாம் தவறு. அவன் வீட்டில் அடுப்பெரியுதா அன்னைக்கு போய் உழைச்சி கஞ்சி குடிக்க சொல்லுங்கள் முதல்ல. அதுக்கப்புறம் அது சட்டத்தை பற்றி பேசலாம். ஒருவேளை சோத்து கூட நாதி இல்லாதவங்கலாம் ஆண்ட்ராய்டு ஃபோனு இருக்குது, வீடியோ கால் இருக்குது, ஃபேஸ்புக்கில் போடலான்னு சொல்லிட்டு பேசிட்டு பேர் எடுக்கிற, ஏதோ லைக் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்ட்டு. அதெல்லாம் தவறு. விஜய் சார், ஒரே ஒரு கோரிக்கை தான் எனக்கு, ஒரே ஒரு கோரிக்கை தான். அரசியலை பற்றி ஃபோனில் எவனும் பேசக்கூடாது. ஃபோனில் இல்லை, ஆமாம், வீடியோ காலில் எவனும் பேசி போடக்கூடாது. போட்டால் 2 ஆண்டு கால தண்டனை. இபிகோ 432 செக்ஷனை பரட்டி போட்டு பாருங்கள். பார்த்துட்டு இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றணும். அப்படி இல்லையா தினைக்கு வீடியோ போடுவேன். ஏன்னா உங்கள் காதில் கேட்குற வரையும் நல்லாட்சி கொடுத்துக்கிட்ருங்க இந்த நாட்டில். இதை கெடுக்கிறதுக்கு 4 நாதேறிங்க, தெரு பொறுக்கிங்க எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். சட்டசபையில் பேசுகிறீங்க, அதையும் தெரு பொறுக்கிங்க பேசுது. அதுங்க வீட்டில் அன்றைக்கி கஞ்சியே கிடையாது. அன்றைக்கி தெரு பொறுக்கிங்க, நாதேறிங்க. பாருங்கள் சிஎம் சார். குட் நைட், குட் பை. We will meet.